வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியாக்க இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி குற்றச்சாட்டு. தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் கையெழுத்து போராட்டம். கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோய் காரணியால் பாதிக்கப்பட்டனர் என சந்தேகிக்கப்படும் 2 உயிரிழப்பு. நெல்லுக்கான நிர்ணய விலை தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என மட்டக்களப்பு விவசாயிகள் கோரிக்கை. அரசாங்கம் ஊடகங்களை விமர்சிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கவலை. அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவால் 6 கோடி பேர் பாதிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியாக்க இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சட்டம் அதிபர் உள்ளிட்ட சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சட்டத்தை அமல்படுத்துவதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டம் அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். அவ்வாறு மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது எனவும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன, சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். புதிய அரசியலமைப்பை அரசாங்கம் தாமதமின்றி உருவாக்க வேண்டும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் முயற்சியில் தாமதமின்றி ஈடுபட வேண்டும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும். அரசாங்கம் தனது பதவிக்காலம் முடிவடையும் வரை காத்திருக்காமல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை தோற்றுவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඊපාක්ෂිකය වනාත කරන්න යනවා නම් යාත කරන්න නොදී ඒව රැකගෙන අවශ්‍ය කරන වැඩසටහන හදන එක අපේ වගකීම. அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியதாக தெரியவில்லை. அரசாங்கம் நாட்டிற்கு பாரிய சாபத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நாடு தற்போது பயணிக்கும் பாதை மாறுபட்ட விதத்தில் அமைந்துள்ளது. இந்த பாதை உரியவாறு அமையப்பெறாத பட்சத்தில் பாரிய சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும். நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு தற்போது அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டுள்ளது. அனைத்து பிரதேசங்களிலும் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் பதிவாகின்றன. போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றது. தேசிய பாதுகாப்பு குறித்து தேர்தல் மேடைகளில் சத்தமிட்ட அரசாங்கம் தற்போது தங்க ஆபரணங்களை அணிந்து வீதியில் பயணிக்க முடியாத நிலையை தோற்றுவித்துள்ளது. එක්සත් ජාතික පක්ෂයේ ඊපාක්ෂිකය වනාත කරන්න යනවා නම් යාත කරන්න නොදී ඒව රැකගෙන අවශ්‍ය කරන වැඩසටහන හදන එක අපේ වගකීම. அரசாங்கம் இயலாமையை மறைக்க மக்களின் அவதானத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சுமத்தியுள்ளது. அரசாங்கம் இயலாமையை மறைக்க மக்களின் அவதானத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். තමන් දීපු පොරොන්දු ඉටු කිරීමට අසමත් වීම මත ජනතාවගේ අවධානය වෙනතක යොමු කිරීමට
කටයුතු කරමින් සිටිනවා. நாட்டுக்கு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அவற்றை நிறைவேற்ற முடியாது திணறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனை மறைக்கும் நோக்கில் மக்களின் அவதானத்தை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா எனும் திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இந்த வேலை திட்டம் 50 வருடங்களுக்கு முன்னர் சிங்கப்பூரில் செயற்படுத்தப்பட்டு வந்த திட்டமாகும். நாட்டினுள் தனியார் பஸ் சாரதிகளுக்கு நெருக்கடியை தோற்றுவித்து பஸ் சாரதிகளின் பணி பகிஷ்கரிப்புக்கு வழிவகுக்கும் வகையிலான நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டு மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை. வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவையான வேலை திட்டம் அவசியமாகும். அதனை விடுத்து நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ள எத்தனிக்க வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் ஊடகங்களுக்கு எதிராக அடக்குமுறையை பிரயோகிக்கும் விடயத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ඒ තමන් දීපු පොරොන්දු ඉටු කිරීමට අසමත් වීම මත ජනතාවගේ අවධානය වෙනතක යොමු කිරීමට කටයුතු කරමින් සිටිනවා. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணை எனும் பெயரில் நீண்டகாலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் இன்று யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து சேகரிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் பல்கலைக்கழக முன்றலில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் கு துவாரகன் மற்றும் ஒன்றிய செயலாளர் சி சிவகஜன் ஆகியோரால் கையெழுத்திட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்ட போராட்டத்தில் அனைத்து பீடங்களினதும் மாணவர் ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கையொப்பத்தை பதிவு செய்தனர். தொடர்ந்து அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வெஞ்சுரையின் குரல் எனும் பாடல் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் போராட்டத்தின் நிறைவில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அக்கினி சிறகுகள் அமைப்பினால் தயாரிக்கப்பட்ட பாடலானது மாணிக்கம் ஜெகனின் பாடல் வரிகளில் சங்கீர்த்தனால் பாடப்பட்டுள்ளதுடன் சிவபத்மஜனால் இசையமைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய செயற்திட்டத்தை இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வளைந்து திணித்த அந்த போரின் காரணமாக இரத்த கரைகளோடு படிந்திருக்கிறது. அதனை அந்த அரசு சுத்தம் செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும். அவ்வாறு இது சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் சர்வதேச ஜெனீவா சமவாயங்களுக்கு உட்பட்டு போர் கைதிகள் என்ற சொல்லாடல் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மாறாக ஒரு உள்நாட்டிலே நடைபெறக்கூடிய குற்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மீது அவர்கள் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் வடதடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் 6 நாட்கள் போராட்டம் இடம்பெற்றதுடன் இன்று 7வது நாளாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்த கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சாதனை தமிழன் ஆர் திருமுருகன், யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெவரட்னம் அடிகளார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ் ரகுராம், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக நிலங்கள், கைதிகளுடைய விடுதலை, காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனை இது தொடர்ந்த வண்ணமாக உள்ளது. புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் ஜனாதிபதியிடம் கொண்ட இந்த கையெழுத்துக்களை ஒப்படைக்கும் முகமாக இந்த கையெழுத்து நிகழ்வு எங்களால் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. சிறைக்கூடங்களில் இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்து எல்லோரும் அமைதியாக வாழுகின்ற வாழ்வை கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் ஏனைய அரச உறுப்பினர்களும் எதிர்க்கட்சிகளில் இருப்பவர்களும் ஒன்றிணைந்து இவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டுதல் விடுக்கின்றேன். வெகு விரைவிலே இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வாஞ்சையோடு கேட்டுக்கொள்கின்றோம். கைதிகளாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் இன்று மிக கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இனி இருக்கக்கூடிய காலத்திலாவது எங்களோட உறவுகளை விடுதலை செய்து நல்ல பண்புகளோட நடக்கிறதுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக காட்ட வேண்டும். எமது உறவுகள் இந்த கையெழுத்து போராட்டத்திலே பெருமளவிலே பங்கு கொண்டு எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய நீதிக்கான பயணத்தினுடைய அவசியத்தையும் எங்களுடைய இனத்தினுடைய ஒற்றுமையையும் இதிலே வெளிப்படுத்தி நிற்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அன்புரிமையோடு எங்களுடைய உறவுகள் அனைவரையும் நாங்கள் கேட்கின்றோம். இந்த முயற்சி நிச்சயமாக நல்ல பலன்களை தர வேண்டும். குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்வியலிலே சந்தித்து வருகின்ற வேதனைகள் நீங்கி அவருடைய பிள்ளைகளோடு அவருடைய உறவுகளோடு அவர்கள் வாழக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளை பெற்று வாழக்கூடிய நிலைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டே ஆக வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு கடப்பாடு இருக்கிறது. புதிய அரசாங்கம் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று முழு முயற்சியோடு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று 100 நாட்களை கடந்த நிலையில் தமிழ் மக்களினுடைய நல்லெண்ணத்தை சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு கைங்கரியத்தையும் இதுவரையில் அவர் நிறைவேற்றியதாக இல்லை. இந்த அரசியல் கைதிகளை எந்த விதமான மேலதிகமான தடுப்புகள் எதுவுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் தங்களுடைய நல்ல சமிக்கையை தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பதும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்குரிய தீர்வை வழங்குவதுமாக இருக்கும். தண்டனை பெற்ற கைதிகளை உடனடியாக எதிர்வரும் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே ஜனாதிபதி வழங்குகின்ற பொது மன்னிப்பிலே அவர்கள் உடனடியாக பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏனைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை போராட்டத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் போராளிகள் தமிழ் மக்கள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். மீதமுள்ள இந்த 10 தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். மீள கைது செய்யப்படும் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த கையெழுத்து வேட்டை ஒரு பெரிய செய்தியாக இந்த அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். சர்வதேசத்துக்கும் இந்த செய்தி போக வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதனூடாக அனைத்துக்கும் முடிவு காண அன்பு தோழர் அன்ருகுமார திசாநாயக்க உடனடியாக முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களுடைய விடுதலைக்காக எல்லா அரசியல்வாதிகளும் ஜனாதிபதி உட்பட எல்லா அரசியல்வாதிகளும் இதில் உடனடியாக முழுமையான கரிசனை கொண்டு உடனடியாக அவர்களை பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் கேட்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் கூட எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாத வகையிலே இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை இன்றைக்கு உருவம் பெற்றிருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாற்றுவதாக இருந்தால் அது இன்னும் இந்த அரசாங்கத்துடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்டுவதாகத்தான் இருக்குமே தவிர அது எந்த காரணத்திலும் அவர்கள் சொல்லுகின்ற நியாயங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாமல் நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யாமல் இருப்பதற்கு சொல்கிற நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. நாளை வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி மற்றும் தீபகம் அனைத்து பகுதிகளும் எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பானது 2 நாட்கள் தொடர்ந்து விஸ்தரிக்கப்பட்டு நாளை மறுதினம் முல்லைத்தீவு நகர்பகுதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான கையெழுத்து சேகரிப்பானது கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோய் காரணியால் பாதிக்கப்பட்டனர் என சந்தேகிக்கப்படும் 2 உயிரிழந்துள்ளனர். கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோய் காரணியால் பாதிக்கப்பட்டனர் என சந்தேகிக்கப்படும் 2 உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் த. வினோதன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள சுகாதார சம்பந்தமான கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் சற்று பார்ப்போம். முதலாவதாக இந்த மழை அதனைத் தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த குளிர்கால நிலையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம். அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிக்காய்ச்சல். இந்த எலிக்காய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பாக்டீரியா, அதாவது லெப்டோஸ்பைரா, காய்ச்சலினுடைய பேர் லெப்டோஸ்பைரோசிஸ், பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைரா கால்நடைகள், வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வனவினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர், குறிப்பாக வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது.
கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த 2 வாரங்களுக்குள் எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒருவர் முழங்காவில், ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல், தலையிடி, கண் சிவப்பாக இருத்தல், உடல் நோவு, தசை நோவு, வயிற்று நோவு, சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள், அதாவது இருமல், மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள், அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வைத்தியசாலைகளை நாட வேண்டும். மற்றது இந்த நாட்களிலே இந்த எலிக்காய்ச்சல் தீவிரமாக வடமாகாணத்திலே பரவி கொண்டிருக்கின்றன. எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலிக்காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். இரண்டாவது இந்த நாட்களிலே பிரச்சனையாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காய்ச்சல் சளியோடு ஏற்படுகின்ற காய்ச்சல். இது 2 வகைப்படும். ஒன்று சமூகத்திலிருந்து தொற்றக்கூடிய நிமோனியா, அதாவது சளிச்சுரம், அல்லது வகைக்குரியது அல்லாத நிமோனியா, அதாவது சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே வேகமாக பரவக்கூடிய நிமோனியா. இந்த 2 காய்ச்சல்களையும் பார்த்தோம்னு சொன்னால் காய்ச்சல், தலையடி, இருமல், சளி, மூச்செடுக்க கஷ்டம் போன்ற குணங்குறிகள் பிரதானமாக காணப்படும். ஏற்கனவே சுவாச நோய்கள் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக நீண்டகால சுவாச நோய் உள்ளவர்களுக்கு இந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த நோய் நிலைமை மிகவும் தீவிரமாகும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வேண்டும். 3வது வகையான காய்ச்சல் வளமையாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல். மழையை தொடர்ந்து சிறிய சிறிய நன்னீர் பெருகி இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல் நாங்கள் தண்ணீரை சமைத்து வைத்திருக்கக்கூடிய தொட்டிகள், கொள்கலன்கள், அல்லாவிட்டால் வீடுகளிலே உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய சாடிகள் மற்றும் இதர பொருட்களிலே நன்னீர் தேங்கி இருக்கின்ற இடங்களிலே இந்த டெங்கு நுழம்புகள் பெருகி அந்த நுழம்புகள் மூலம் இந்த டெங்கு வைரஸ் கடத்தப்பட்டு இந்த டெங்கு நோய் ஏற்படும். இந்த டெங்கு நோயினுடைய குணங்குறிகளாக காய்ச்சல், கடுமையான தலையிடி, உடலிலே சிவப்பு புள்ளிகள் ஏற்படுதல், வயிற்று நோய், குறிப்பாக வலது மேல் வயிற்றிலே நோய், சக்தி மற்றது சாப்பாட்டுக்கு விருப்பமின்மை போன்றவை காணப்படும். ஆகவே இவ்வாறான அறிகுறி உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். 4வதாக இந்த உன்னிக்காய்ச்சல், இதுவும் இந்த குளிர்காலங்களிலே மழை காலங்களிலே அதிக அளவிலே பரவக்கூடிய ஒரு காய்ச்சல், டைஃபஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இதுவும் கிட்டத்தட்ட இந்த எலிக்காய்ச்சலை போன்று அல்லது அந்த வகைக்குரிய அல்லாத நிமோனியாவை போன்ற குணங்குறிகளோடு ஏற்படும். ஆகவே இவ்வாறான குணங்குறிகளை உடையவர்களும் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த மழை காலங்கள், அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதே போல் இந்த நெல்களிலே வயல்களிலே இறங்கி வெள்ளம் நீர் அல்லது நீரிலே வேலை செய்பவர்கள் அல்லது சந்தைகளிலே வேலை செய்பவர்கள் இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்களாக, அபாயம் கூடியவர்களாக கருதப்படுகிறார்கள். அவ்வாறானவர்கள் எங்களோட சுகாதார வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த எலிக்காய்ச்சலை தடுக்கக்கூடிய தடுப்பு மாத்திரைகளை முன்கூட்டியே பெற்று அவற்றை பயன்படுத்தி கொள்ள முடியும். நெல் கொள்வனவிற்கான நிர்ணய விலை தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் நெல் கொள்வனவிற்கான நிர்ணய விலையை 125 ரூபாய் முதல் 135 ரூபாவிற்குள் நிர்ணயிக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மட்டக்களப்பு தமிழ் விவசாய சமூகத்தின் இணைப்பாளர் சிவலிங்கம் பரமேஸ்வரன் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். கடந்த காலங்களிலே பார்த்தோமானால் இடைத்தரகர்களூடாக செல்வந்தர்கள் அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணயத்துக்கு அப்பால் அவர்களுடைய தீர்மானத்தை கொண்டு எங்களுடைய திணித்திருக்கின்றார்கள். திணித்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விலையிலே அந்த நெல்லினை கொள்வனவு செய்கின்றார்கள் மாபியாக்கள். எனவே இதனால் தான் தற்பொழுது அரசாங்கம் கூட வெளிநாடுகளிலே இருந்து அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையினை கருத்தில் கொண்டு எங்களுடைய இவ்வாண்டுக்கான அறுவடையினை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அறுவடை செய்கின்ற வெட்டுகின்ற நெல்லினை சுமார் 110 தொடக்கம் 115 ரூபாய்க்காவது கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். காய்ந்த நெல்லினை 125 தொடக்கம் 135 ரூபாய் வரைக்கும் கொள்வனவு செய்தால் மாத்திரம்தான் எங்களுடைய உற்பத்தி செலவில் இருந்து நாங்கள் ஓரளவேனும் எங்களுடைய வருமானத்தை இல்லாவிட்டாலும்
உற்பத்தி செலவினையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட பெரும்போக விவசாயிகள் அறுவடை காலம் வருவதற்கு முன்பாக நெல் அறுவடையை ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் இம்முறை 70,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்சிகை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வெள்ள அனர்த்தத்தினால் அதிகளவான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டன. தற்போது கபிலநிற தத்தி மற்றும் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் கிடைத்த விளைச்சலையாவது பாதுகாக்கும் நோக்குடனும் நஷ்டம் ஏற்படுவதை குறைப்பதற்காகவும் அறுவடை காலம் வருவதற்கு முன்பாக அறுவடையை ஆரம்பித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2023 ஆண்டு காலபோகம் இதே நிலைதான். ஏக்கருக்கு 8 பேக்கு 9-10க்கு மேலே அடிக்கல. அதை விட மோசம் இப்போ 2024 இப்போ இன்னும் 15 நாள் கிடக்கு அறுவடை நாங்கள் செய்கிறதுக்கு. ஆனால் 15 நாள் விட்டோம் என்று சொன்னால் ஒரு பேக்கு நெல் கூட நாங்கள் வெட்ட மாட்டோம். ஏனென்றா அப்படி தத்தி புகையான் அப்படியே அடித்து கொண்டு போகுது. 7 மருந்து அடிச்சிட்டோம். ஆனால் மடிச்சு கட்டி கட்டுப்பட்டு இந்த தத்தி புகையான் கட்டுப்படுதில்லை. நாங்கள் விட்டோம் என்று சொன்னால் இதுவும் வெட்டலாம். இது இன்னும் 15 நாள் கழித்து தான் வெட்டலாம். ஆனால் இப்போ நாங்கள் ஏன் அறுவடை செய்கிறோம்னா இது என்றாலும் காப்பாற்றுவோம். ஆனால் சிலவழிச்ச காசு நாங்கள் எடுக்க மாட்டோம். வயலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நோயல் அடித்து இதோட 8வது மருந்து அடிச்சிட்டோம். முழுக்களும் தத்தி வந்து அடித்தோம். பிறகு மடிச்சு கட்டி நாங்கள் மடிச்சு கட்டிக்கு அடித்தோம். பிறகு நெட் பிளாஸ் வந்தாண்டா நெட் பிளாஸுக்கு அடித்தோம். இப்படியே போனால் அடுத்த இதுக்கெல்லாம் நாங்கள் கடன்காரனாகி முழு பேருக்கும் கடன் கொடுக்குறதான் வேலையாக இருக்கும். இன்றைக்கு இந்த வயல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10 பேக் தான் வெட்டுது. அதுவும் வந்து 15 நாள் இந்த பிறகு தான் இந்த வயல் வெட்டணும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு வெட்டுற காரணம் வந்து முழுக்களுமே படுத்துட்டு நீ ஒரு மழை பெஞ்சா இவ்வளவு இருக்காது. நோய் அடித்து நீங்கள் வயலை பார்த்தாலே தெரியுமா இந்த மாதிரி கிடக்கண்டு. ஆனால் இப்படியே வயலை நாங்கள் விதைச்சி இப்படியே கடன்பட்டு விவசாயிகள் கடனாளியாக தான் போகிற மொழியை முன்னுக்கும் வரையில் அது ஒரு லாப நட்டத்தையும் பார்க்கலாம் கிடக்கு. திருகோணமலை இவர்களில் 100 ஏக்கரில் சோளச்செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் விளைச்சல் குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். பசலை மற்றும் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப வருவாயை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாதிக்கப்பட்டுள்ள சோள செய்கையாளர்களுக்கு அரசாங்கம் நஷ்ட ஈடு தர வேண்டும் எனவும் வெறுகல் பிரதேச சோள செய்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நாங்கள் இந்த வருஷம் எப்படியும் 100 ஏக்கருக்கு மேலே இந்த வெறுகல் பிரதேசத்தில் சோளம் பயிர் செய்ய நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் அதிகமான மழையும் வெள்ளமும் வந்த காரணத்தினால எங்களுக்கு சரியான விளைச்சலும் கிடைக்கல, அதுக்குரிய அறுவடையும் கிடைக்கல. கிடைச்சதுக்கு நாங்கள் சரியான சந்தைப்படுத்தலும் இல்லை, சரியான விலைக்கு எங்களுக்கு விற்றுக்கலாமையும் போயிட்டுது. அதோடு கூட எங்களுக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என்று சொன்னால் நிறைய பசலை நிறைய வேலையாட்கள் எல்லாம் பிடிச்சி நாங்கள் வேலை செய்கிற கூலி அப்படின்னு கொடுத்து எங்களுடைய கையில் இருந்ததை கொடுத்து நாங்கள் செலவு செய்து நிறைய கஷ்டப்பட்டிருந்தோம். ஆனால் அதுக்குரிய பலன் எங்களுக்கு பெருசாக கிடைக்கல. ஆனால் எப்படியாவது அந்த நாங்கள் கிடைச்ச பலனை நாங்கள் சரியான விலைக்கு விற்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு சந்தைப்படுத்த விலை எங்களுக்கு கிடைக்கல. அரசாங்கம் அதுக்கு ஒரு நல்ல சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு விலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எங்களை பெரியல் பிரதேசத்தில் வந்து நிலக்கடலையும் சோளம் நம்பி தான் எல்லா மக்களும் பாடுறாங்க. இந்த மாரி காலத்தில் வந்து சோளம் நிலக்கடலை நாட்டினா வந்து வெள்ளத்தாலையும் மழையாலையும் இதாலையும் பாதிக்கப்பட்ட அடுத்த படப்புழுவாலையும் பாதிக்கப்பட்ட எண்ணெயும் போதிய விலை கொடுத்து வாங்கிக்கலாட்ட மாதிரி கடும் விலை பசலையும் அந்த மாதிரி இருக்குது. அதால் வந்து விவசாயிகள் வந்து கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கம் இதை ஒரு முடிவெடுத்து இதுக்கு வந்து நஷ்டீடோ இல்லை ஒரு நிவாரணம் வழங்கப்படியான்னு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அறுவடை செய்கிற நேரம் விலைகள் குறைவாக இருக்குது. அதுக்கு அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மக்களுக்கு உதவிகள் எதுவும் செய்யக்கூடிய மாதிரி உங்களிடம் இருந்து கேட்குறோம். இப்போ எங்களோட சோழன் விலை இல்லை, எல்லாம் நோய் பிடிச்சிது. இந்த மழையாலையும் வெள்ளத்தாலையும் இதாலையும் எல்லாம் நோய் பிடிச்சி இப்போ சரியான சவுப்பு இருக்குது விவசாய சோழன். அதால் இப்போ ஒன்றும் செஞ்சுக்கலாம் இருக்குது. எண்ணெய் அடிக்கிறதுக்கும் காசியும் இல்லை. அரிசி விற்பனையிலிருந்து விலக்கியிருக்க கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கட்டுப்பாட்டு விலையில் தங்களுக்கு அரிசியை விற்பனை செய்வதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ள காரணத்தால் அதற்கான உரிய தீர்வை வழங்குமாறு கோரி கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு வர்த்தகம் அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதற்குரிய தீர்வு கிடைக்காவிடின் அரிசி விற்பனையிலிருந்து விலகியிருப்பதற்கு கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொட்டக்கலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் இதனை தெரிவித்தார். நுகர்வோர் அதிகார சபையினூடாக எங்களுக்கு ஒரு கடிதம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. நாட்டு அரிசி 230 ரூபாய்க்கும் சிகப்பு வெள்ளை பச்சை அரிசிகளை 220 ரூபாய்க்கும் விற்க வேண்டும். இதனை மீறி 1% கூடுதலாக விற்பனை செய்தால் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை தண்டப்பணம் விதிக்கப்படும் என்று எங்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்து இந்த தந்துள்ளார்கள். ஆனால்
இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பதற்கு எங்களுக்கு அரிசி கிடைப்பதில்லை. இன்று உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் அரிசி 225 ரூபாய் மொத்த விலை என்றாலும் இந்த மொத்த விலைக்கு எங்களுக்கு கிடைப்பதில்லை. எங்களுக்கு 233 ரூபாய் 35 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இங்கே அரிசி கிடைக்கிது. அப்போ எந்த விதமான லாபம் இல்லாமல் விற்றாலும் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம். வெகு விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கொட்டகலை வர்த்தகர்கள் அனைவரும் அரிசி விற்பனையிலிருந்து விலகிக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். வரும் 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை வருகின்றது. சிகப்பு அரிசி மிகவும் தட்டுப்பாடாக இருக்கின்றது. 295 ரூபாய் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது கொழும்பிலே 1 கிலோ அரிசி. அதை கொண்டு நாங்கள் என்ன விலைக்கு விற்பது? இதற்கு அரசாங்கம் சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு நியாயமான விலையிலே கோஆபரேட்டிவ்லையோ அல்லது சத்தோசையிலையோ இவ்வாறான விலைகளுக்கு விற்பதற்கு அரசாங்கம் இந்த அரிசியை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை அரிசி தொடர்பில் வடக்கு மாகாணத்தில் 774 விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடக்கு மாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் ஜப்பார் சாதிக் தெரிவித்துள்ளார். அரிசி விற்பனை தொடர்பில் வினவிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டில் அரிசி விலை மற்றும் பதுக்கல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அரிசி விற்பனை தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் 774 விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 126 விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் வடக்கு மாகாணத்தில் பாரிய அளவிலான அரிசி பதுக்கல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடக்கு மாகாண உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன சர்வமத தலைவர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றுக் கொண்டார். சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன சர்வமத தலைவர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றுக் கொண்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தினால் இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தெவட்டக பள்ளிவாசலுக்கு சென்று மத தலைவர்களை சந்தித்ததுடன் அதனைத் தொடர்ந்து கொழும்பு மறைமாவட்ட ஆயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையையும் சந்தித்து ஆசி பெற்றார். இதேவேளை அண்மையில் தலதா மாளிகைக்கு சென்று வழிபட்டு ஆசிகளை பெற்றுக் கொண்டார். இதன்போது தியவடன நிலைமை நிலங்கதேல பண்டாரவும் இணைந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற சபாநாயகர் மல்வத்து பீட மகாநாயக தேரர் திபெட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இதன் பின்னர் கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அரசாங்கம் ஊடகங்களை விமர்சிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தம்முடைய இயலாமையை மறைக்க ஊடகங்களை விமர்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ආණ්ඩුව නිලධාරීන්ට බයිනවා. ආණ්ඩුව දැන් නිලධාරීන්ට චෝදනා කරනවා. මේ මතක තියාගත යුතු කාරණා තමයි මේ ආණ්ඩුවට අති බහුතරයක් තැපැල් ඡන්ද නිලධාරී ලබා දුන්නා. ஊடகங்களுக்கு பாரிய சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம் என்பதே எம்முடைய அரசாங்கத்துக்கு இருந்த குற்றச்சாட்டாகும். சமூக ஊடகங்களும் ராஜபக்சர்கள் தொடர்பில் அதிக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. இந்நிலையில் நாம் ஊடகங்களுக்கு வழங்கிய சுதந்திரத்தின் காரணமாக அவ்வாறு அனைவராலும் செயற்பட முடிந்தது. இந்நிலையில் ஏன் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவில்லை என்பதே எம்மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டாக உள்ளது. அரசாங்கம் தம்முடைய இயலாமையை மறைக்க ஊடகங்களை விமர்சிக்கின்றது. அவ்வாறு அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாது. ඒ ලබා දුන්නේ බැනුම් අහන්න නෙවෙයිනේ. මේ රටේ රාජ්‍ය සේවයේ සිස්ටම් එක වෙනස් කරන්න. මේ අද ආණ්ඩුව මොකද්ද කරන්නේ? සිස්ටම් එක மக்கள் ஆணையை மதித்து விலகியுள்ளோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தான் அரசியலில் இருந்து விலகப் போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ජනාධිපතිතුමාට බලය දුන්නේ ජනතාව. ஆண்டோட බලය දුන්නේ ජනතාව. எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு பலமாக கட்சியாக எம்முடைய கட்சியை மாற்றி அமைக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அத்துடன் நான் அரசியலில் இருந்து விடைபெறப் போவதில்லை. ஜனாதிபதியும் அரசாங்கமும் ஒன்றுதானே. ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் மக்களே பலத்தை வழங்கியுள்ளனர். அதற்கான பிரதிபலன் மக்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. ஆகவே அரசாங்கம் சிறந்ததா இல்லையா என்பதை நாட்டு மக்களே தெரிந்து கொள்வர். ஆகவே மக்கள் எவ்வளவு காலம் ஆட்சியில்
பதவியில் இந்த அரசாங்கத்தை வைத்திருக்கிறார்களோ அவ்வளவு காலத்திற்கு அரசாங்கம் பயணிக்கும். நாட்டு மக்கள் பாரிய மாற்றத்தை எதிர்பார்த்தனர். ஆகவே அந்த மாற்றத்துக்கு இடமளித்து விலகியுள்ளோம். மக்கள் நம்பிக்கையை வெல்ல அளவிற்கு கட்சியை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுப்போம். உண்மையே வெல்லும். ආණ්ඩුවට බලය දුන්නේ ජනතාව. ඉතින් ජනතාවට ඒවල නිසි கிளிநொச்சி கோரக்கன்கட்ட பகுதியில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி கோரக்கன்கட்ட பகுதியில் வீடு ஒன்றில் சந்தேகத்துக்கிடமாக தங்கியிருந்த 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பெண்கள் மற்றும் ஒரு சிறுமி தங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இன்று அதிகாலை கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் 3 கைது செய்துள்ளனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் சுன்னாகம் நகர பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிள் செலுத்துபவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. வீதியோரங்களில் வியாபாரங்கள் செய்பவர்கள், வாகனங்களில் தேவையற்ற அலங்கரிப்பு செய்பவர்கள், வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை வீதியில் காட்சிப்படுத்தியவர்கள் உட்பட பலருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் அவற்றை சீர் செய்யுமாறு அறிவிக்கப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலத்தில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலி இனம் தெரியாதோரால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பாலத்தில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலிகளின் ஒரு பகுதி உடைத்து ஆற்றில் வீசப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை வேளை பாதுகாப்பு வேலிகள் உடைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. 1977ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் நீரினால் அரிக்கப்பட்டு இடிந்து விழும் நிலையை அடைந்துள்ளது. பாலத்தினை புதிதாக நிர்மாணித்து தருமாறு மக்கள் தொடர்ச்சியாக கவனஈர்ப்பு போராட்டங்களையும் கடந்த காலங்களில் மேற்கொண்டு வந்தனர். பாலத்தை நிர்மாணிப்பதற்காக 2021ஆம் ஆண்டு 226.7 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. 2021 4/22ஆம் தேதி பாலத்தினை மீள கட்டுமான பணிகள் இடம்பெற்றிருந்த போது போக்குவரத்திற்காக தற்காலிகமாக பாதை சேவையொன்றுக்கும் ஒழுங்கு செய்யப்பட்டது. 2021 11 21 இப்பாதை சேவையானது விபத்திற்குள்ளானதில் 5 சிறுவர்கள் உட்பட 8 பேர் பலியான துயர சம்பவம் இடம்பெற்றிருந்தது. எனினும் இதுவரையான நாட்களிலும் பால புனரமைப்பு செய்யப்படவில்லை என்பதோடு பாலத்தின் ஒரு பகுதியில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இரும்பு கம்பிகள் மாத்திரம் இடப்பட்டிருந்தன. இந்த கம்பிகளே இன்று இனம் தெரியாதோரால் உடைத்து ஆற்றில் வீசப்பட்டுள்ளது. தற்போது பாலத்தின் ஊடான போக்குவரத்து ஆபத்தானதாக மாறியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்விடயத்தில் தலையிட்டு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மயிலவட்டவான் காட்டுப்பகுதியில் விறகு வெட்ட சென்றபோது யானையிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஆற்றில் குதித்த நபர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மயிலவட்டவான் காட்டுப்பகுதியில் விறகு வெட்ட சென்ற நபர் ஒருவர் காட்டு யானையிடமிருந்து தப்பிக்கும் நோக்குடன் ஆற்றில் பாய்ந்த நிலையில் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ள துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மயிலவட்டவான் காட்டு பகுதியொன்றில் விறகு வெட்ட சென்ற தந்தையும் அவருடைய 14 வயது மகனும் காட்டு யானையை கண்டு உயிரை காப்பாற்ற தப்பியோடி ஆற்றில் குதித்துள்ளனர். தந்தை நீரில் இழுத்துச் சென்று காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டார். மகன் நீந்தி கரை சேர்ந்திருந்தார். மயிலவட்டவான் உப்போடை வீதியை சேர்ந்த 49 வயதுடைய ஞானப்பிள்ளை அருணாகரன் என்பவரை இவ்வாறு நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். கரடினியாற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஆலேடிவேம்பு பிரதேச இந்து மாமன்றத்தின் புதுவருட ஆரம்ப நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அம்பாறை ஆலேடிவேம்பு பிரதேச இந்து மாமன்றத்தின் வருட ஆரம்ப நிகழ்வும் கருத்து பரிமாற்றமும் கலை நிகழ்வும் நேற்றிரவு இடம்பெற்றது. ஆலேடிவேம்பு பிரதேச இந்து மாமன்றத்தின் தலைவர் ஓய்வு நிலைய அதிபர் பே தணிகாசலம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் அம்பாறை மாவட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன், மன்றத்தின் ஆயுட்கால தலைவர் வே சந்திரசேகரம் உள்ளிட்ட மன்ற உறுப்பினர், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ரத்தினபுரி மகாசமன் தேவாலய நிலைமை நியமனத்தில் அரசியல் தலையீடு உள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் சஞ்சய் மகாவத் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மகாசமன தேவாலயத்தின் நிலைமை பதவிக்கான நியமனத்தை அரசியல் தலையீட்டுடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் சஞ்சய் மகாவத் குற்றம் சாட்டியுள்ளார். ரத்தினபுரியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார்.
එතුමා මහාචාර්යවරයෙක්. මම දන්නේ එතුමාත් ඇත්තටම මහාචාර්ය පට්ටමක් තියෙද කියලා හොයලා බලන්න වෙනවා. இரத்தினபுரி மகாசமன் தேவாலயம் என்பது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த தேவாலயத்தின் நிலைமை பதவிக்கான நியமனம் என்பது அந்த பிரதேச மொத்தத்தினதும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் அமைய பெற்றிருக்க வேண்டும். இந்த தேவாலயத்தின் நிலைமையின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ள நிலையில் புதிய நிலைமையை நியமிப்பதற்காக தேர்தலுக்கு செல்லும் பொறுப்பு பௌத்த கலாச்சார அமைச்சிற்கு உள்ளது. தேர்தலை நடத்த காலதாமதம் ஏற்படும் பட்சத்தில் புதிய ஒருவரை நியமிக்கும் வரை முன்னாள் நிலைமையின் பதவி காலத்தை நீடிக்க வேண்டும். இல்லையாயின் பௌத்த மத விவகார ஆணையாளரின் கீழ் தேவாலய நிர்வாகத்தை கொண்டுவர வேண்டும். இவற்றிற்கு மாறாக அரசியல் தலையீட்டுடன் நிலைமை நியமனத்தை தற்காலிகமாக வேறு ஒருவருக்கு வழங்கும் தயார்படுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. கலாச்சாரத்திற்கு புறம்பாக பயணிக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிற்கு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவிற்கு புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமல் ஆர் ரணவக்க ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தின் ஏனைய உறுப்பினர்களாக பேராசிரியர் RM.W. ராஜபக்ஷ, பேராசிரியர் ஜோசப் ஜோகராஜா மற்றும் லரீனா அப்துல் ஹக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன. 1990 சுவசரிய மன்றத்திற்கு புதிய தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிய தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க இன்று வழங்கி வைத்தார். புதிய தலைவராக AMN ரத்நாயக்க நியமிக்கப்பட்டதுடன் நிர்வாக குழு உறுப்பினர்களாக RJM, AMBA, சம்பத் மற்றும் நளின் பெரேரா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவின் சகோதரர் திசரன் ஆணையக்கார மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரவின் சகோதரர் திசரன் ஆணையக்காரவை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு ஹம்பஹா நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் 40 லட்சம் ரூபாய் பணம் கோரி அதில் 30 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அண்மையில் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மணலைதீவு ஐயனார் ஆலய கட்டட வேலைகளை உடனடியாக இடைநிறுத்துமாறு ஊர்காவத்துறை பிரதேச சபை அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மணலைதீவு ஐயனார் ஆலய கட்டட வேலைகளை உடனடியாக இடைநிறுத்துமாறு ஊர்காவத்துறை பிரதேச சபையால் ஆலயத்தில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அனலைதீவு 5ஆம் வட்டாரத்தில் அமைந்திருக்கும் ஐயனார் ஆலயத்தின் கருங்கல் கட்டுமான வேலைகள் 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டப்பிரிவு 49ற்கு அமைய சபையின் அனுமதியை பெற்று அமைக்குமாறு நேரடியாக அறிவுறுத்தப்பட்ட போதும் இதுவரை அனுமதி பெற்றுக்கொள்ளாத கட்டட வேலைகளை ஆலய நிர்வாகத்தினர் முன்னெடுப்பதால் உடனடியாக குறித்த கட்டுமான வேலைகளை இடைநிறுத்தி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து சபையின் அனுமதியை பெற்றுக்கொள்ளுமாறு குறித்த சுவரொட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டம் பிரிவு 52ஆம் இலக்கத்திற்கு அமைய பிரதேச சபையால் அனலைதீவு ஐயனார் ஆலய தலைவர் மற்றும் செயலாளருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் பிரதேச சபை செயலாளர் தெரியப்படுத்தியுள்ளார். இதேவேளை அனலைதீவு ஐயனார் ஆலய தலைவர் மற்றும் செயலாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மற்றும் நிதி கையாளுகை தொடர்பாக அனலைதீவு மக்களால் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு மகஜர் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த படைப்பாளி யோகேந்திரநாதனின் நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. மறைந்த பல்துறை ஆளுமை கொண்ட படைப்பாளி யோகேந்திரநாதனின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் நினைவேந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட பலர் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.